அண்மை செய்தி. தவேக தலைவர் விஜயை பார்க்க கட்டுப்பாட்டை தொண்டர்கள் மீறியிருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கு காணப்படுகிறது. கேட் மீது ஏறி குதித்தும் மரத்தில் இருந்து குதித்தும் நிகழ்ச்சி நடக்கும் கல்லூரிக்குள் தொண்டர்கள் புகுந்து பயங்கர அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பவுன்சர்களின் கட்டுப்பாட்டை மீறியும் கல்லூரிக்குள் தவேகவினர் புகுந்திருக்கிறார்கள். பரபரப்பாக காணப்படக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தவேகவின் பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்டம் கோவை மாவட்டம் குருப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தில் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் கோவை, நீலகிரி, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் 3 மணி அளவில் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 மணி அளவில்தான் இந்த கூட்டம் நடைபெறும் கல்லூரிக்குள் அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்தார். முன்னதாக அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவை 2.5 மணி நேரமாக விஜய் கடந்து வந்தார். அவருடன் அவருடைய தொண்டர்கள் மற்றும் விஜயின் தீவிர ரசிகர்கள் படைசூழ திரண்டு வந்தனர். தொடர்ச்சியாக நுழைவு வாயில் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பவுன்சர்கள் இங்கு விஜய் மற்றும் அவருடன் வந்த முக்கிய நிர்வாகிகளின் காரை மட்டுமே இந்த கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதித்தனர். பிறகு அவரை துரத்திபடி வந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் நுழைவு வாயில் வெளிப்பகுதியிலேயே தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து நுழைவு வாயிலுக்கு முன்பகுதியில் குவிந்திருந்த தொண்டர்கள் உள்ளே தங்களையும் அனுமதிக்குமாறு கடும் கோஷங்களையும் எழுப்பினர். அப்போது இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை பிரதான நுழைவு வாயில் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். பிறகு அப்பகுதியிலிருந்து கலைந்து சென்ற அக்கட்சி தொண்டர்கள் தற்போது பிரதான நுழைவு வாயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு பாதையில் அவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய இரும்பு தடுப்புகளை தகர்த்து எறிந்தும் அதே போல கல்லூரியில் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் மீது ஏறி தாவி குதித்தும் அவர்கள் உள்ளே நுழைய முற்பட்டனர். அது மட்டுமில்லாமல் கல்லூரியை சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் மீது ஆபத்தையும் உணராது அக்கட்சியின் தொண்டர்கள் அந்த மரத்தின் மீது ஏறி தற்போது கல்லூரி வளாகத்திற்குள் குளித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் இங்கு அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அவர் அவினாசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து செல்லும் வழியெங்கும் தொடர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்த தொண்டர்கள் தற்போது அக்கட்சி தலைமை விதித்திருந்த கட்டுப்பாட்டையும் மீறி இந்த பூத் கமிட்டி கூட்டத்திற்குள் அவர்கள் நுழைய முற்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பவுன்சர்களும் அதே போல காவல்துறையினரும் அத்துமீறக்கூடிய தொண்டர்களை அவர்கள் தொடர்ந்து எச்சரிக்க வண்ணம் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாது அத்துமீறக்கூடிய தொண்டர்கள் மீது தடியடி நடத்தியும் போலீசார் இங்கிருந்து அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.